இப்போ தாமரச்சின்னத்தில் நிற்கிற பேராசிரியர் ராமசீனிவாசன் தானே? ஆமாம். அவர் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவார். ஏன் கொண்டு வருவார்னா, இன்றைக்கி அவர் ஒரு நல்ல மக்களோட இதுலேயும் நிலையை மக்களோடக்குள்ள மக்களாகவும் இருக்கார். ரெண்டாவது வந்து இன்றைக்கி அவர் ஒரு பேட்டி கொடுக்கறதுல வந்து எங்கள் இதில் அந்த பிஜேபியில் நல்ல பேட்டிகளை வந்து நாங்கள் கேட்டிருக்கோம். அதுலேயும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கார். அப்போ அவர் இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் வந்து ரசித்து கேட்குறாங்க. கரெக்டான பாயிண்ட்டாக பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது இது போக மோடியோட அவருக்கு ஃபுல் தொடர்புலையும் இருக்கார். அவர் தொடர்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொண்டு வருவார். கண்டிப்பாக சாத்தியம்தான். ஏன்னா அவர் கொண்டு சொல்லுவார். ஆனால் கரெக்டான முறையில் அவர் செலுத்துவார்ன்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. அதாவது எய்ம்ஸுக்கு வந்து நிறைய பேர் அதை வந்து முடியாது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு, திருச்சிக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அவர் தான் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி தமிழ்நாட்டில் மதுரைக்குள்ளே அந்த எய்ம்ஸ் தோப்பூருக்குள்ளே வரணும்னு சொல்லி மிகவும் ரொம்ப ஸ்டெப் எடுத்து மக்களுக்காண்டி அதை கொண்டுட்டு வந்து சிறப்பாக பண்ணினார். அவர்தனால தான் அது முடிஞ்சிச்சு. கண்டிப்பான முறையில் நேரடி கண் பார்வைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதில் வந்து சௌராஷ்டிரா மக்கள் வந்து அதிகமான முறையில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தொழில், அதாவது நெசவு நெய்கிறது வந்து அங்கே அதிகமான சௌராஷ்டிரா மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் மோடிஜி வந்து அவங்கள வந்து ரொம்ப அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, முதல்வர்கள், அந்த தொழில்காரவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டு. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அது ஒரு சப்போர்ட் இருக்கிறனால அவர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் இந்த பட்டாசு இதுகள்லாம் அவங்களுக்கெல்லாம் கூட தொழிற்சாலைகளுக்கு பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி கண்டிப்பான முறையில் நேரடி தொடர்பாக இருந்து அவர் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார். கண்டிப்பாக இப்போ மக்களுக்கு என்னென்னா எல்லா இடத்துலையும் இன்றைக்கி அவர் பிரச்சாரம் பண்ணுறதுல கூட நாங்களும் போகிறோம். ஆனால் அந்த பிரச்சாரத்தில் கூட அவர் என்னென்னா மக்களோட மக்களாக சேர்ந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, குப்பையை வந்து முதல்ல முன்னாடி இன்னும் அவர் வந்து ஓட்டு போட்டு மக்களால் ஜெயிக்கப்படலைனாலும் அவராமல் ஒரு ஸ்டெப் எடுத்து 40% அவரே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து அந்த அகற்றப்படணுன்றதை பண்ணிக்கிட்டு இருக்காரு.